நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரைட் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் சுகர், 2 கப் பால் சேர்த்து நல்லா கெட்டிப்படாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணலாம். இந்த மிக்ஸ்சர் திக்காகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு பாக்ஸில் பட்டர் பேப்பர் வச்சு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அதில் மாற்றிடலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ எடுத்திருக்கேன். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா, 1/2 கப் சுகர், 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. கட்டிப்படாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதை கோட் பண்ணிடலாம். இந்த க்யூப்ஸை இந்த மிக்ஸ்சரில் ஒரு முறை கோட் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் ஒரு முறை கோட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா க்யூப்ஸையும் கோட் பண்ணி ஒரு 10 minutes ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ 10 minutes ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த க்யூப்ஸை அதில் போட்டுடலாம். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் மில்க் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வெளியே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.